சூர்யா. ம் சூர்யா. ம் சூர்யா, என்னன்னு சொல்லுங்க. நீ ரொம்ப அழகா இருக்க. ம் இதே போய் தானே தினமும் காலையில எந்திரிச்ச உடனே சொல்றீங்க. இன்னைக்கு உண்மையை சொல்கிறேன். ம் இல்லை, நிஜமாவே சொல்கிறேன். என்னைக்கும் இல்லாத ஒரு கலை, ஒரு சந்தோஷம் முகத்தில் இருக்கு. ம்ஹும். ம். இங்க நாம சாமி கும்பிட வந்திருக்கோம். பெருமாளை கும்பிடுற வேலையை பார்த்துட்டு என்ன வர்ணிக்கிறத நிறுத்துங்க. ம். ம் சரி. ம் ம். பெருமாளை கும்பிடுங்க. ம். சூர்யா, இந்த வருஷம் பெருமாள் நமக்கு நல்ல வரும்படி கொடுத்தாரு வச்சுக்கேன். ம். அவருக்கு கல் சேவரில் ஒரு மண்டபம் கட்டணும். வெயிலையும் மழையிலையும் பாதுகாப்பு இல்லாமல் இருக்காரு. ம். சூர்யா, 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 உட்காரு சூர்யா. சூர்யா, என்னாச்சு? அம்மா, இந்தாங்க தம்பி. என் பொண்டாட்டிக்கு உடம்பு முடியல, என்னாச்சுன்னு வந்து பாருங்களேன். ஆ. சூர்யா, என்னம்மா, என்ன ஆச்சு? என்னன்னு தெரியலம்மா. ரொம்ப தலை சுத்துது, வாந்தி வருது, மயக்கமா இருக்கு. தம்பி, கொஞ்சம் தள்ளுங்க தம்பி. ம், அம்மா, ஆஸ்பத்திரி கூட்டு போயிடலாமா? அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை. முதல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சக்கரை கொடுங்க. என்ன சொல்றீங்க? உன் பொண்டாட்டி முழுகாம இருக்கா. அப்படின்னா? விவரமா இருந்துட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க. அவ கர்ப்பமா இருக்கா. ஆம்பளை புள்ள பிறந்தா செய்தி சொன்ன எனக்கு ஒரு சேலை எடுத்து கொடுக்கணும் தம்பி. ஒரு சேலை என்ன, 100 சேலை வாங்கி தரேன். சரி தம்பி, வரேம்மா. ம். வரேன் தம்பி. ம். சூர்யா, எல்லா குழந்தைக்கும் பிறந்தப்ப தான் பேர் வைப்பாங்க. ஆனா நம்ம குழந்தை பேரோட பிறக்க போறது. இந்த பெருமாள் தான் எனக்கு குழந்தைய பிறக்க போறார். அவருக்கு தான் ஏற்கனவே பேர் இருக்கு, அப்புறம் எதுக்கு பேர் வைக்கணும்? குழந்தை என்ன பண்ணுதுன்னு பார்க்கட்டுமா? ம். என்னங்க நீங்க இப்பதான் அதுக்குள்ள? சூர்யா, உன் வயிற்றுல வளருது பெருமாள். அவர் கொஞ்சம் வேகமாவே இருப்பார். ம். ம். குழந்தை, குழந்தை, கண்ணப்பா 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 எங்கடா போற? அங்கிள், எங்க போறீங்க? நில்றா. நில்லுங்க. கண்ணப்பா குழந்தை சத்தம். கணப்பன் அங்கிள், கண்ணப்பா டேய் நில்லுங்க அங்கிள். டேய் டேய் நில்றா. அங்கிள், கணப்பா. நில்லுங்க. எங்க போறீங்க? இங்கதான், இங்கே ஒரு கணப்பன் அங்கிள், நில்லுங்க. அங்க அழுதுட்டு இருக்காங்க. இங்க டேய் டேய் நில்றா. அங்க என்னடா ஓடிட்டு இருக்க? ஒரு குழந்தை. டேய் கண்ணப்பா டேய் எங்கடா போற டேய்? பாவம், அங்க வாடா டேய் கண்ணப்பா. நில்லுங்க அங்கிள். சத்தம் எனக்கு கேட்குது. கேக்குது. என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. நில்லுங்க. என்னடா தெரியல? அந்த குழந்தை, குழந்தை. அங்கிள், நில்லுங்க. டேய் கண்ணப்பா. டேய் கண்ணப்பா. அங்கிள், என்னாச்சு? இந்த வீட்டு தான் டேய் நில்றா டேய். குழந்தை அழுது. பாவம், குழந்தை ஒண்ணு. எங்க? எங்க? நில்றா டேய். என்ன அங்கிள்? டேய் கண்ணப்பா குழந்தை எடுத்து எங்கடா போற? டேய் நில்றா டேய் கண்ணப்பா. ஐயோ என்னாச்சு அங்கிள்? ஐயோ என் குழந்தை. ஐயோ குழந்தை குழந்தைய கொல்லல, கொடுங்கய்யா. கொல்லல. நீங்க நல்லா இருக்கணும்யா. பயப்படாதீங்க, நான் காப்பாத்திட்டேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. வாங்க அங்கிள், கோயிலுக்கு போலாம். இல்ல, முடிஞ்சு போச்சு. எல்லாமே எல்லாம் முடிஞ்சு போச்சு.
கோயிலுக்கு போனா உங்களுக்கு ஏதாவது ஞாபகத்துக்கு வரும். வாங்க அங்கிள் போலாம். கோவில் வேண்டாம், போலாம் போலாம் போலாம். சாமி, இந்த கோயில்ல அவர் மனசை பாதிக்கிற மாதிரியோ இல்ல சந்தோஷப்படுற மாதிரியோ ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதும்மா. நெருப்புக்கும் அவரோட கடந்த கால வாழ்க்கைக்கும் கூட ஏதோ ஒரு நெருங்கின சம்பந்தம் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல கூட ஒரு முறை இப்படிதான் எமோஷனல் ஆயிட்டாரு. இப்போ அப்படிதான். ஏன் சாமி, இது உங்களுக்கு தெரியாம இருக்காது. ப்ளீஸ் சொல்லுங்க. எனக்கு எதுவும் தெரியாதும்மா. முதல்ல கண்ணப்பனை கட்டுப்படுத்தி வீட்டுக்கு கூட்டு போவோம். வாமா வாமா. வேலைய மக்கனே கொட்டிக்கிறல்ல, அதான் கொழுப்பு எடுத்து போய் அலையற. இப்படி இருப்பான்னு தெரிஞ்சிருந்தா கருவிலேயே அழிச்சிருப்பேன். இப்ப கூட ஒன்னும் மோசம் இல்லை. எத்தனை மருந்து வந்திருக்கு. எதையாவது வாங்கி தின்னு செத்து போய் தொலையன். என்ன பிடிச்ச பீட ஒழிஞ்சுன்னு சந்தோஷமா தலைமொழிக்கிட்டு போறேன். அலமோ, ருக்கு எங்கடி? நேக்கு என்ன தெரியும்? அவர் ரூம்ல போய் பாருங்கோ. கார்த்தாலேருந்து அவளை பார்க்கலையா? இல்லையே, நைட்டு பூரா அவர் ரூம்ல லைட் எரிஞ்சுட்டே இருந்தது. பாவம், ரொம்ப நேரம் தூங்காம இருந்திருப்பாளோன்னு அவளை நான் காலையில எழுப்ப கூட இல்லை. அப்படியா? ஆமாண்ணா. ருக்கு எங்க? நான் பார்க்கலையே மாப்ள. ருக்கு 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 எங்க போயிருப்பா? அலமேலோ, அலமோ, என்னண்ணா? எங்கடி ருக்கு? என்னடி ரெண்டு பேரும் பேந்த பேந்த முடிக்கிறேன்? சொல்லுடி, எங்க? நான் காலையில இருந்து அவளை பார்க்கவே இல்லைண்ணா. நீங்க? நான் தான் அப்பவே சொன்னேனே மாப்ள, பார்க்கலன்னு. ஏண்டி, நிஜமாவே உனக்கு தெரியாதா? இல்ல நீயே அவளை எங்கேயாவது அனுப்பி வச்சுட்டு தெரியாத மாதிரி பாவலாம் பண்றியா? நான் எதுக்குன்னு அவளை அனுப்பணும்? சத்தியமா நான் பார்க்கலண்ணா. அப்ப எங்கடி அவ? ஒருவேளை படிக்கிறதுக்கு மொட்டை மாடிக்கு போயிருப்பா. மாடிக்கா?
போயிடுச்சா? என்னம்மா இது? தெரியலையே. எங்கடி போயிருப்பா? டென்ஷன் பண்றதுக்குனே வந்து பிறந்திருக்கான். தருதல பிசாசு. அங்கேயும் இல்லையா அண்ணா? எங்கடி போய் தொலைஞ்சா அவ? 2 பொம்னாட்டிகள் வீட்டுல இருந்துட்டு ஒரு வயசு பொண்ண பாத்துக்கிற லட்சணமா இது? இப்ப நான் அவளை எங்கடி போய் தேடுவேன்? கொஞ்சம் பதறாம கேளுங்க மாப்ள. எங்க போயிருக்க போறா? இங்கதான் எங்கயாவது இருப்பா. என்ன பேசுறீங்க? நான் வீடு மொத்தம் தேடி பார்த்துட்டு வந்துதான் சொல்றேன். ஏய் சனியனே, துக்க எங்கடி? ஓடி போயிட்டாளா? ஓடி போயிருப்பான். ஓடுங்க. நிறுத்துங்க. நீங்க நேத்து அவளை திட்டின திட்டுக்கு மான ரோஷம் உள்ளவ யாரா இருந்தாலும் செத்துதான் போயிருப்பா. அவ மட்டும் எப்படி தாங்குவா? ஐயோ, என் பேத்திக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ பகவானே. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்னால தாங்க முடியாதுப்பா. நீ வேற வீதி கிளப்பிட்டு இருக்காத. சத்து சும்மா இருமா. ஏண்டி, ருக்குவோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பக்கத்துல இருக்காளா? தெரியலையே. அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் நம்பராவது தெரியுமா? இல்லண்ணா. எது தெரியுறதோ இல்லையோ 2 வார்த்தை உனக்கு என்ன தெரியும்? இல்ல தெரியாது. எல்லா இழவுக்கும் நான் தான் போய் ஆகணும். கருமம். டி, அக்கம் பக்கத்துல எங்கயாவது இருக்காளா போய் பாரு. நான் கொல்ல பக்கத்துல போய் பாக்குறேன். சரிம்மா. போய் பாரு. பகவானே. வணக்கம் சாமி. சாமி, 4 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு வர சொன்னீங்க. கொண்டு வந்துட்டேன். வேற ஏதாவது வேணுங்களா? ஒண்ணு வேண்டாம் ஐயா, நீ போ. அப்ப நான் கிளம்புறேங்க. ஏய், கண்ணப்பன் தானே நீ? ஆமா, டாக்டர் மருந்து சீட்ல ஒரு வரியில தானே மருந்து எழுதி கொடுத்திருந்தாரு. நீங்க இவ்ளோ மருந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க? சூர்யா, வைத்தியர் சொன்னது உன் வயித்துல வளர்ற பெருமாளுக்கு. நான் வாங்கிட்டு வந்தது என் பெருமாளை சுமக்கிற உனக்கு. ஆமா, இப்பவே எல்லாரும் கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப குண்டாயிட்டேன்னு என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இதெல்லாம் சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். கேட்கவே வேணாம், முன்ன அசிங்கமா ஆயிடுவேன். குண்டு தான் என் சூர்யாவுக்கு அழகு. எரியுது. ஏய், கணத்துற தூசி கிசி பட்டுச்சா பாப்போம். இல்லங்க. ஏய், என்ன ஆரஞ்சு புளிப்பா இருக்கு? என்ன பண்ண? என்ன பண்ண? ஐயோ, என்ன பண்ண? வேண்டாங்க, விட்டுடுங்க. ஏய், நில்றா. டேய். ஏய், நில்றா. ஏய், நில்லுங்கடா. எங்கடா ஓடுற? எவ்வளவுடா ஓடுற? நான் விட மாட்டேடா உன்னை. நான் விட மாட்டேடா. டேய். உன்னை கொல்ல விட மாட்டேடா. உன்னை கொல்ல விட மாட்டேடா. டேய். கொல்ல விட மாட்டேங்கறல. என்ன பண்ண? என்ன பண்ண? விட்டுடுங்க, சொல்ல கேளுங்க. வேண்டாம். எனக்கு தெரியாம விட்டுடுங்க. என்ன பண்ணாவ? எப்படா பண்ண? டேய். ஏன் சூர்யாடா? டேய். எனக்கு அவனை விடுங்க. வாங்க. விடு சூர்யா. வாங்க. சூர்யா. என்ன அவனை சும்மா விடக்கூடாது. ஏய். ஐயோ, வாங்க. ஏய். ஏய். வாங்க. வாங்க. சொல்ல கேளுங்க, வாங்க. ஏன்டா கண்ணப்பன் இந்த அடி அடிக்கிறான்? ஆரஞ்சு பழம் உரிச்சன்ல, சாறு மேல பட்டுட்டு போல இருக்கு. அதுக்கு போட்டு இந்த அடி அடிக்கிறான்டா.
இருக்காரா? தெரியலம்மா, உங்களோட தானே வந்தாவன். இல்லையே, நான் கார்ல இருந்து இறங்கி நேரா உள்ள வரேன். அட கஷ்டமே, எங்க போயிட்டான் அவன்? நாராயணா, நாராயணா. தன்னாலே வெளிவரும் கலங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான். கொல்லாம விட மாட்டேன்டா டேய். நீ செத்த. ஏய் என்ன என்ன பாக்குற? கண்ணப்பா, கண்ணப்பா, வேண்டாம் கண்ணப்பா, கண்ணப்பா, கண்ணப்பா. கணப்பா